மயான காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன். ஆன்மீக அன்பு உறவுகளே, இந்த எந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த எந்திரம். 40 முக்கோண வசிய முருகன் சக்கரம். அதாவது முருகரை வசியம் பண்ணுறது மட்டும் இல்லை, முருகனுடைய எந்திரம் இது, பிரயோக எந்திரம். அப்போ இந்த எந்திரத்தை வரைந்து இதில் உள்ள பீஜங்கள்லாம் கரெக்டாக போட்டு இதற்குண்டான மந்திரங்களை நான் சொல்லுவேன். அந்த மந்திரங்களை நீங்கள் முறையாக உருயேற்றி சித்தி செய்து இது ஐம்பொன் தகடில் எழுதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு எனக்கு தோன்றுறது. அப்போது நீங்கள் ஐம்பொன் தகட்டில் இதை வரைஞ்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. முடியாதவர்கள் வெள்ளியில் பண்ணுங்கள். அதுவும் முடியாதவர்கள் இந்த மாதிரி செப்பு தகடு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த இது எந்திரம். 40 முக்கோண வசிய எந்திரம். அதாவது முருகப்பெருமானுடைய அச்சரம், பிரயோக எந்திரம்னு கூட சொல்லலாம். இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதி இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மந்திரவாதி சதா நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிறவனும், இல்லை அவனை ஜெயிக்க முடியல, இல்லை அவனை தன்வசப்படுத்துறதுக்கோ, இல்லை அதிகாரம் பெற்ற ஆற்றல் வாய்ந்த அதிகாரிகள், அரசதிகாரிகள், அல்லது வேறு ஏதாவது நம்மை ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு அதிகாரத்தோரணையை உள்ளவரை வசியப்படுத்துவதற்கு இது சகலத்திற்கும் பண்ணலாம். ஆண் பெண் உறவுகள், நல்லது கெட்டது அனைத்துக்குமே இது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு எல்லாமே பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கு இல்லை. அப்போது அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் தான் இந்த 40 முக்கோண எந்திரம், வசிய எந்திரம். சரி, இப்போது இந்த எந்திரம் எழுதுவதற்கும் இதை நாம் பிரதிஷ்டை செய்து இந்த எந்திரத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய காலம் நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சஷ்டி திதி அல்லாது விசாக நட்சத்திரம் அமைந்த கால நேரம் சிறப்புடையதாக இருக்கின்றான். இது எப்போ பண்ணலான்னா, வளர்பிறையில் பண்ணலாம். வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமைகளை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வசியத்துக்கு மிக சிறப்பான நாள்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட வளர்பிறையாக இருக்கணும். அன்று கரிநாளாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாளாகவே இருந்து விடக்கூடாது. அப்போ அந்த நாள் நமக்கு சரியா அப்படின்றத நீங்கள் குருமார்கள்கிட்டையோ இல்லை காலண்டர்லையோ இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய நபரிடத்திலோ நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி இதை செய்யணும். என்ன பண்ணுறீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளித்து நீராடி உடல் சுத்தி பண்ணி இதுக்கு முன்னாடியே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தி செய்து வச்சுருக்கணும். உங்கள் உடலெல்லாம் வாசனை திரவியங்கள், திருநீர் இதெல்லாம் கொஞ்சம் கம்மன்னு போட்டு தயாராகிடுங்க. இந்த எந்திரத்தை ஒரு மனை மேலே வைத்து அதற்கு அந்த மனைக்கு தேவையான அலங்காரங்களை அலங்கரித்து கிழக்கு முகமாக அமர்ந்து அந்த எந்திரம் உங்களை பார்த்த மாதிரி வைத்து இதற்கு உண்டான நைவேத்தியம் முருகப்பெருமானனுக்கு என்ன உகந்ததோ அதை செய்யுங்க. அவல், பொரிக்கடலை, பால், வெத்தலைப்பாக்கு, சூடம், கனி இதெல்லாம் வச்சு பண்ணுங்கள். கற்கண்டு இதெல்லாம் வச்சு பண்ணுங்கள். இதற்கு உண்டான மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக ஸ்படிகமணி மாலை, ருத்ராட்ச மாலை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். முதல்ல ஒரு 1008 உரு சித்தி செய்துக்குங்க. ஜபிச்சு முடித்த பிறகு இதில் யாரை விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய காலடி மண் அல்லது அவர்கள் துணி, காலடி மண் மிக 100க்கு 100% துரிதமாக ஒரே நாளில் வேலை செய்யக்கூடியது. அந்த துணி அதையும் வைக்கலாம், ஃபோட்டோ வைக்கலாம். ஒரு எதிராளியை, ஒரு பகையாளியை, ஒரு ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருப்பவனை
கண்டு அஞ்சுவதை, அவனை வதைப்பதை, அவனை கொல்வதை, அவனை முடமாக்குவதை தவிர்த்து, முதல்ல நான் எனக்கு என் மனதில் தோன்றிய பிரகாரம் முருகப்பெருமானுடைய அருளாசியுடன் ஒருவரை வசியப்படுத்தி தன்னகத்தே வைத்து கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த எந்திரத்தை எனக்கு என்னுடைய சிந்தையில் கொடுத்ததுனால இந்த எந்திரம் தேடி கண்டுபிடிச்சி இதை உங்களுக்கு போடுறேன். இதை ஒரு 3 நாள் மட்டும் நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. எப்பேற்பட்ட மந்திரவாதியாக இருந்தாலும் அல்லது ஆதிக்கம் செலுத்தி நம்மை ஆட்கொண்டிருப்பவனாக இருந்தாலும் சரி, நம்ம வேறு ஏதாவது ஒரு விதத்திலே நம்மை அடக்கி ஆள்பவனாக இருந்தாலும் இந்த பிரயோக முறையால் நமக்கு அவன் அடிமையாகி நம்மீது வசீகரத்தில் மயங்கி அடிமைப்பட்டு அவனாவே வழியே வந்து நம்மிடத்திலே பேசி நம்மோடு நட்புறவாடுவான். இதுதான் இந்த 40 முக்கோண சக்கரத்தினுடைய பிரயோகம். இது சக்தி வாய்ந்த பிரயோகம். இதை பரிசுத்து பார்க்கறத விட இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. இதனுடைய மந்திரமாகப்பட்டது ஓம் ஆம் ரிங் சிங் சரவணபவாய ஷண்முக சுப்பிரமணியாய சுவாமிநாதாய ஸ்ரீ முருகாய ரகுநாதாய சுவாய நமஸ்து. அவ்வளோதான். இது என்ன பண்ணுறீங்க, ஒரு 108 முறை இதை நீங்கள் உரு ஏற்றிக்கங்க. உரு ஏற்றி 1008 முறை உரு ஏற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. 108 முறை நீங்கள் பயன்படுத்தும் போது பண்ணுங்கள். இவர்களுக்காக பிரசித்த முறையாக நீங்கள் பிரயோகப்படுத்தும் போது இன்னும் ஒரு 11 முறை 27 முறை அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி மன சித்தி, உடல் சித்தி, எண்ணங்கள் சுத்தமாக இருந்து இதை பயன்படுத்துங்க. இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம். இது அரியதொரு எந்திரம். இந்த எந்திரத்தை யாரும் பரிந்துரைக்க மாட்டாங்க. இதெல்லாம் யாரும் அதாவது அலட்சியப்படுத்துறதில்ல. இதை கண்டு காணாமல் போவார்கள். இதனுடைய சக்தியினுடைய வலிமை, முருகப்பெருமானுடைய அருளாசி, முருகப்பெருமானுடைய அதீதமான ஒரு பலம் இதில் குவிழ்ந்து கிடைக்கிறது. மக்களை பயன்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கான் பண்ணுங்கள். அது தொடர்ந்து உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு நேரடியாக வரும். தவற விட்டுறாதீங்க. எண்ணற்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை பார்த்து பயனடைங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. அது மட்டும் இல்லாமல் ஆண் வசிய மை, பெண் வசிய மை தனித்தனியாக, எல்லாத்துக்கும் ஒரே மை இல்லை. ஆண் வசிய மை தனியாகவும் பெண் வசிய மை தனியாகவும், அதை நற்புறவாடுவதற்காகவும் நல்ல எண்ணத்தோடு செயல்படுத்துவதற்காக மட்டும் தேவைப்படுவோர் வாங்கிக் கொள்ளலாம். சிஷ்யமார்களும் விருப்பப்படுபவர்கள் வாங்கி வைத்து தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பி வருகிற மக்களுக்கு, பக்தர்களுக்கு நீங்கள் வழங்கலாம். வாழ்க வளமுடன். சிவாய நம.